ஆக்சுவலி கான்ட்ரவர்சியெல்லாம் வரல. நான் ஜாலியாக தான் ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்து கமிட் ஆகல. அது ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. ஏஜ்ல நான் பெருசாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட இவங்க தான் ஜாஸ்தி. ஸோ ஒன்ஸ் டெஸ்ட் ஷூட்டில் பார்த்தேன். டெஸ்ட் ஷூட்டில் சாக்லாம் கட்டிட்டு அவங்க ஒரு 35 வயசு மாதிரி தான் இருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஒரு சொன்ன சேலஞ்சாக தான் இருந்தது. எப்படி நம்ம நடிக்க போகிறோம், நம்மளோட ஃப்ரேமில் நம்ம தூக்கி சாப்பிட்டுருவாங்களா அப்படின்ட்டு. பட் அப்படிலாம் இல்லைன்னு தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண முதல்ல கலாய்க்கும் போது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க. ஓ, யாருக்கிட்ட? ஆமா எப்ப சத்தியம் பண்ணி சொல்லு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணி சத்தியம் பண்ணி சொல்லு. ஸ்நேகிதர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. ரொம்ப எல்லாருக்குமே இந்த ஒரு கப்பல் பேர் ரொம்பவே பிடிக்கும். அது இந்த சீரியல் மஸ்ட் எல்லாரும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் சரி, பெரியவங்களா இருக்கட்டும் சரி, சின்னவங்களா இருக்கட்டும் சரி, இந்த சீரியலுக்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸா இருப்பாங்க. இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டா இப்போவே யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம அண்ணம் சீரியல் செட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா நல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா சார். ஆக்சுவலி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, மேம் சின்ன பொண்ணு, நீங்க கொஞ்சம் வயசுல பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சில போயிட்டு இருக்குது இல்லையா? போயிட்டு இருந்துச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க தான் சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். எல்லாம் போட்டு தாக்கிடுவேன். இல்ல, அது ஆக்சுவலி கான்ட்ரவர்சியெல்லாம் வரல. நான் ஜாலியாக தான் ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்து கமிட் ஆகல. அது ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. ஏன்னா ஃப்ரேம்ல பெருசா தெரியல. ஓ சரி. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அதை பத்தி எந்த ஒரு டாக்குமே பெருசா இல்லை. ஆல் பாசிட்டிவ். ஆல் பாசிட்டிவ். சார் நீங்க சொல்லுங்க. மேம் ஆல் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு மேட்டாப்ல சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ மேட்டாப்ல ரொம்ப உள்ள போக வேண்டாம், ஆல் பாசிட்டிவ் சொல்லிட்டு முடிச்ச மாதிரி தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லை. சீரியஸ்லி ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த சீரியல் இருந்தே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. பேராவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், கதையிலுமே ஃப்ரேம்லயா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா தான் இருந்தது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி கான்ட்ரவர்சியா எதுவுமே இல்லை. அப்படிலாம் இல்லைங்க. அது ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். மூவிஸ்லும் சரி, எல்லாத்துக்கும் சரி. ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா ஏஜில் நான் பெருசாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட இவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்குமே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. சின்ன பொண்ணுங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தது. சில கமெண்ட்ஸ் வரும். அது சின்ன பொண்ணு எப்படி நடிக்கிற அப்படின்னா சொல்லி கேட்க தான் செஞ்சாங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க. நம்மளே ஐலியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நானுமே சின்ன பொண்ணை தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரோச் பண்ணும்போதுமே ஐலி ஹீரோயின் அபிநக்ஷத்ரா பண்ண சொல்லும்போது எனக்கே ஒரு இதாக இருந்தது. ஏன்னா சின்ன பொண்ணாச்சு, நம்ம இப்படி ஏன்னா இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம ப்ராஜெக்ட் கமிட் ஆகும்போது. ஸோ ஒன்ஸ் டெஸ்ட் ஷூட்டில் பார்த்தேன். டெஸ்ட் ஷூட்டில் சாக்லாம் கட்டிட்டு அவங்க ஒரு 35 வயசு மாதிரி தான் இருந்தாங்க. இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நானும் சொல்லுவேன். என்ன சொல்லு? வெள்ள முடி தைரியமா நல்லாச்சு. வெள்ள முடி மறைக்கிறது. ஆமா, இப்பெல்லாம் இப்படி நாங்களாம் பரவாயில்லைங்க 90s கிட்ஸ். இப்பெல்லாம் 2K கிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா 21 வயசுல வெள்ள முடி விட தெரியுறாங்க. அதெல்லாம் என்ன சொல்றீங்க? இல்லப்பா, யாருக்கு தெரியும்? பெருசு உள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க பெருசா. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சி வைப் செட் ஆயிரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பேசியாச்சு. ஸோ அப்போயே எங்களுக்கு வைப் செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஜாலியாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் பேசினால எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருந்துச்சு. வயசுல இருந்ததுனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம ஒரு பொண்ணை அவங்களுக்கும் அவங்கள பத்தி டவுனாக பேசாம நீங்க கொஞ்சம் ஹையா பேசும்போது கொஞ்சம் ப்ரௌடா இருக்குது பா. அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் பாருங்க எப்படி ரோஸ்ட் பண்றது மட்டும் பாருங்க. அப்படிலாம் இல்லைங்க. என்ன உண்மை அதுதானே. 14 இயர்ஸ் தான் இருக்கீங்க? 14 இயர்ஸ் தான் இருக்காங்க. 15 இயர்ஸ் பார்த்துக்கோங்க. சும்மா ஏஜ் தான் கம்மியாக இருக்குன்னு சும்மா இது பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூட தான் இருக்கும். ஏதோ வெளியே. ஓகே, சூப்பர் சார். இன்னொன்று என்னன்னா, மேம் கூட நடிக்கிறதுக்குன்னு சில பேர் எங்க போனாலும் அபிநக்ஷத்ரா தான்ப்பா,
எனக்கு ஜோடியா வேணும் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க ஹீரோஸ். ஓகேவா, கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. சோ நீங்க இந்த சீரியல்ல வந்து எவன் சொல்லுங்க பாத்து. இந்த சீரியல்ல வந்துட்டு மேம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு அபிய, இப்போ பாக்குற அபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? இந்த கதை அவங்க தான் நடிக்கிறாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அபிநக்ஷா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஆப்வியஸ்லி இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் நான் யோசிச்சேன். ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ, இப்பதான் தெரியும், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 20 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 20 செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ 19 தான். சூப்பரா இருந்துச்சு அந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஒரு 15-16 வயசு ஆகுதுன்னு நான் நினைச்சு தான் வந்தேன் நான். ஸோ அது இருந்தது. ப்ளஸ் எனக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் இல்லையா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க, விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருக்காங்க, நயன்தாரா மேம் கூட, அஜய் பாலாஜி சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நடிக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக நாலேஜ் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் போது ஒரு சொன்ன சேலஞ்சாக தான் இருந்தது. எப்படி நம்ம நடிக்க போகிறோம், நம்மளோட ஃப்ரேமில் நம்ம வந்து நம்ம தூக்கி சாப்பிட்ருவாங்களா அப்படின்ட்டு. பட் அப்படிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது இருந்தது. அப்புறம் அதான் சொன்னேன் இல்லையா, அப்புறம் போக போக ஜாலியாகிடுச்சு இல்லை. ஸோ அவங்களும் வெரி ஃப்ரெண்ட்லி, ஸோ ஈஸி டு மூவ் தான். ஸோ அதனால வந்து இதே மிங்கிள் ஆகி ஜாலியாக போயிட்டு இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அமைதியா இருந்தாப்பா, இப்போ வந்துட்டு வாய்னா வாய். எக்ஸாக்ட். இல்ல எனக்கு முன்னாடி நீங்க அவங்க கூட வர்க் பண்ணீங்களா? என்ன கரெக்ட்டா சொல்றாங்க. அவங்க பேரே நான் இப்பதான் தெளிவா கேட்டேன். பத்மஜா மீனிங் என்னன்னு இப்பதான் கேட்டேன் நான். இல்ல எக்ஸாக்ட்லி அதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப காம் பர்சன் தான் நினைச்சேன். ஓகே. பட் ஆஃப்டர் தட் பட்டா செம்ம வைபான ஒரு பர்சன். நான் வந்து மிங்கிள் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் ரொம்ப சீக்கிரமா நான் பேச மாட்டேன் பெருசா. அதுக்கப்புறம் தான் போக போக செம்மையா செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பயங்கர வைபு எல்லாம் வாய மூடவே மாட்டிக்காப்பா. ஆமா அந்த மாதிரி இல்ல. முதல்ல கலாய்க்கும் போது கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஓ யார்கிட்ட? ஆமா ஆமா. எப்ப சத்தியம் பண்ணி சொல்லு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணி சத்தியம் பண்ணி சொல்லு. இது ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல அப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன டைம்ல காம் தான் நினைச்சேன். பார்த்தா ரொம்ப வாய் பேசினாரா, எனக்கு கோவம் வந்துச்சு. சோ அதனால அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஏன்டா சொல்லல பாருங்க, ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. ஏன்டா சொல்லணும்ல, அந்த சொல்லாம ஸ்கூல் டீச்சர் கிட்ட போய் யார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? ஸ்கூல் அந்த ஸ்கூல் கொண்டு என்ன பண்ணும்? பட் இப்பெல்லாம் இது இல்ல. இது கலாச்சு திருப்பி கலாச்சு மாத்தி மாத்தி அசிங்கப்பட்டுக்கிறது போயிடுச்சு. மரியாதையா போயிடுச்சு. அமைதியாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல நம்ம ரீட் பண்ணுவோம்ல, யார் யார் எப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் காமா அப்படியே வாட்ச் பண்ணிட்டு யார் யார் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியா செட் ஆயிடுச்சு வைப் உங்களுக்குள்ள. இப்ப பாக்கும் போதே உங்களுக்கு தெரியுது, நீ ரோஸ்ட் பண்றியா நானும் ரோஸ்ட் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோவே இல்லாம ஒரு போயிட்டு இருக்கு. நல்லா செம்மையா இருக்குது பார்க்கும் போது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க சொல்ல போறீங்க. இவரை பத்தி நீங்க சொல்ல போறீங்க, அவர் உங்களை பத்தி சொல்ல போறாரு. ரைட், ஓகேவா? சொல்லணுமா நெகட்டிவ்? நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து இப்படி கிளாப் பண்ணும்போது பாசிட்டிவ், நான் இப்ப அடுத்த கிளாப் பண்ணும்போது நெகட்டிவ். ஓகேவா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் போன क्वेश्चनக்கு. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இப்போ. அதனால பாசிட்டிவா? யா. ஆப்வியஸ்லி அவங்களோட ஐஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த புருவம் ஜாயின் ஆகுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். புருவம் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அதை வேண்டாம்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐஸ். அதே தாங்க பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் எதையாவது பண்ண அப்படி பார்த்துட்டு என்ன சொல்றாலும் ஒன்றும் புரியாது. திடீர்னு பார்த்தா சிரிக்கிறாளா மறைக்கிறாளா அப்படின்னு சொல்லி. சரி அப்படிலாம் இல்லை, ஐஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் என்னங்க தெரியலங்க, இதுங்க நெகட்டிவா சத்தியமா நான் பார்த்தது இல்லைங்க. நீ பாசிட்டிவ்னா சொல்லுங்க, அவசியம் நான் பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்கேன். ஏன் நெகட்டிவ் தான் எங்களுக்கு வேணும் சொல்லுங்க. அப்படியா? கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். எல்லா சீலையும் ஆப்பிள் பாக்ஸ் தேவைப்படுது. அது எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிரச்சனை இருந்தா வேற ஏதாவது ப்ராஜெக்ட். சரி, எங்க இருந்தாலும் இதான் எனக்கு ஜோடியா வரணும் அப்படி நட்சத்திரம். உங்களை மாதிரி டேலண்டான பர்சன் வந்து என் கூட நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ் கேட்டேன். நானும் கிளாப் பண்ணியே முடிக்கல. நீங்க வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது. உள்ள வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்களா, இன்டர்வியூக்கு வருவாங்க, அடிச்சு கேட்பாங்க, அவங்கள சொல்லிட்டு தான் வந்தேன். உண்மையிலேங்க நாங்கெல்லாம் பேசிக்கவே மாட்டோம். அவங்க இந்த ரூம்ல இருப்பாங்க, நான் அந்த ரூம்ல இருப்போம். ரெண்டு பேர் ஃபோனுமே பிளாக்ல தான் வச்சிருக்கோம். செக் பண்ணி சும்மா அவங்க என் நம்பர் பிளாக் பண்ணிக்க, நான் அவங்க நம்பர் பிளாக். 5 ரூபாய்க்கு நடிக்கலாம், 50 ரூபாய்க்கு நடிக்கலாம். கரெக்ட் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, இப்போ மேம் கிட்ட கேக்கலாம். நீங்க எப்படி சொல்றாங்க மட்டும் பாருங்க.
ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கேளுங்க. ஐ வாண்ட் டு நோ தி நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்க. வாய் ஜாஸ்தி, வாயாலே கெட்டு போற ஜாதகம் அது இந்த ஜாதகம் தான். ஸோ அதனால வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அவரு நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது, வேலைக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. வேற வேற என்ன சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட் குத்து தான், நோ உள்குத்து. ஸோ அதான். ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமா பேசுவாரு. ஓகே. அந்த விஷயம் அது நல்ல வைப்பான ஒரு பர்சன். அந்த பேசுற டாக்கே வந்து அந்த இடமே கொஞ்சம் வைப்டா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே எனர்ஜி இருந்துட்டே இருக்கும், எங்கேயுமே டவுன் ஆகி பார்த்ததே இல்லை. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் திங் ஒன்று. அண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்னியன் மணிலாம் மாறுவார். எப்போ எப்படி மாறுவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அன்னியனா எப்படி? அன்னியனா எப்படி? அன்னியன்னா எப்படி சொல்றது, பிஹேவியர்ல சொல்ற டக்கு 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 டக்குன்னு மாறுவாங்க. அது வந்து இவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட் தான் போல வாக் பண்ணும்போது. இல்ல அவ்வளோ டிஃபிகல்ட், அவ்வளோ வருத்தலாம் இல்லைங்க, அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஈஸி தான். பட் இருந்தாலும் வந்து எப்படி இருக்காங்கன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவங்க பேசும்போது தான் நமக்கே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே தெரியாது. கிளாப் தட்டிங்க மாற்றணும். அதுக்கப்புறம் நல்ல குட் டான்சர். ஸோ டான்ஸ் ஆடும் போதெல்லாம் நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும், நடிக்கும் போது நல்ல கோஆப்ரேஷன் இருக்கும், நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ஸோ சீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த விஷயத்துலலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அவ்வளோதான் போதும். போயிட்டே ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் கேட்டுக்கலாம். ஒன்னே ஒன்று எனக்காக ஒரே ஒரு கிளாஸ் நான் பண்றேன். ஒரே ஒரு நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் சத்தியமா தெரியாது. அப்படி சொல்லு, அதான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றேன்ல, எந்த நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் தாங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன்ல. ஒரு வார்த்தை வருதா, கிளாப் பண்ண பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நான் பாசிட்டிவ்க்கு தான் கிளாப் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். பாசிட்டிவா சொல்லி முடிச்சிட்டியா? டான்ஸ் ஆடுவேன்ட்ட, அதனால டிஸ்கஸ் பண்ணி சீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தட்ஸ் இட். அப்ப நெகட்டிவ் இல்ல முடி. நெகட்டிவ் இல்ல, தட்ஸ் இட். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.